ஹாய் ஆர்மி. ஸோ இன்றைக்கி வந்து டெல்லி அப்செக்ஷன். நான் இதை ஏற்கனவே நிறைய பார்ட் போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் கொஞ்சம் நாளாக வீடியோ போடல. ஸோ ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூடா. ஸோ ஒன்றும் இல்லை, தைராய்டு. ஸோ தைராய்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கேன் த்ரோட்டில் தான். ஸோ எனக்கு பெயினாக இருந்ததுனால தான் இவ்வளோ நாளாக ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கேன். ஸோ ஓகே, அதனால தான் ஏன்னா உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டோன்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய செகண்ட் சேனலில் வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆர்மிஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு 1 or 2 மந்தில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியல. ஸோ அதனால தான்டா, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆர்மிஸ் ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தயம் அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக ஜேகே பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு தின்னு அப்புறம் எல்லாம் பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சாப்பாடு வாயிலே வைக்கிறான். தயங்க அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுட்டு அப்படியே குழந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பி சாப்பிட தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கான். அந்த பிளேட் ஃபுல்லாக காலியாகுது. காலியான உடனே இந்த பக்கம் ஜேகே அந்த பிளேட் எடுத்து ஓரமாக வச்சிடுறான். ஸோ வச்சுட்டு அவன் எந்திரிச்சு அவனோட ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஏஞ்சிக்கிறான். கரெக்டாக தாங்க இந்த பக்கம் ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு, ஃப்ரீயாக இருக்கியா ஜேகே? எதுக்கு? எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன தயம், என்ன பேசணும்? எனக்கா? உன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறன்னு தெரிஞ்சுக்கணும். நீ மாஃபியான்னு தெரியும், பட் மாஃபியாவில் நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற? அண்ட் தென் உன்னை பற்றி நீ சொல்லு, என்னை பற்றி கேளு, தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே கடை நீ வர போயிடுற. ஏன் ஜேகே இந்த மாதிரிலாம் பண்ணுற? ஸோ இப்போ என்ன உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், ஓகே, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேருந்து ஓரமாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் இந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா அழகாக மூன் தெரியுது. ஸோ மூன் நல்லா ஒயிட்டாக அழகாக கிளியராக இருக்குது. அண்ட் தென் லைட் க்ளவுட். ஸோ அதுவும் இந்த மூனுக்கும் பேக்ரவுண்ட் நைட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேருமே அங்கே நின்று பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தாங்க தான் ஃபஸ்ட்டு பேசுகிறான் கடகடன்னு. ஜேகே சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க? எந்த மாதிரிலாம் இப்போ போயிட்டுருக்கு? அண்ட் தென் உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்? இப்படி ஒரு லைஃப் எனக்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தெல்லாம் மாஃபியாவெல்லாம் விட்டு போகணும் அப்படின்னு நீ என்னைக்காவது நினச்சிருக்கியா? நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, ஆனால் இப்போது இல்லை. ஸோ எனக்கு இப்போ ஃபேமிலி எல்லான்னு சொன்னால் இந்த மாஃபியா மட்டும்தான். ஸோ இன்னொன்று என் பிஸ்னஸ் ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. பட் ஃபர்தராக சில பிஸ்னஸ்லலாம் நாங்கள் கொலாபரேஷன் வச்சுப்போம். ஸோ இன்னொரு மாஃபியா கூட அந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணி தான் எங்கள் மாஃபியா இண்டஸ்ட்ரியில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம், எனக்கும் ஒரு லைஃப் வாழணும்னு ஆசை. அண்ட் தென் என்னோடய லைஃப் பார்ட்னரோட அது இப்போ ட்ரூ ஆகிடுச்சில்ல. எப்படி ட்ரூ ஆச்சு? அதுதான் நீ இருக்கியே தயாங், அதுதான் நான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் சிரிக்கிறான். ஏன்னா தாங் பார்த்ததே இல்லை ஜேகே இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணி. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் ஜேகே. ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் தாங்க்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து இன்னொரு கேள்வியும் கேட்குறான். ஸோ உனக்கு வேறு யாராவது யாராவது இருக்காங்களா ஜேகே? நீ வேறு யாராவது லவ் பண்ணியிருக்கியா? இது கேட்டதுமே ஜேகேக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. ஸோ அப்படியே தாங்க பார்க்குறான். எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தாயம் வாயை தர ஜேகே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தலையாட்டுறான். இல்லை, நீ மட்டும்தான் தாயம். ஷுவர் த மை ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ். எப்பயுமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாயங்கோட கண்ணத்தில் கை வைக்கிறான். ஸோ தயாங் இந்த பக்கம் ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பட் தயாங்கோட மைண்டில் சம்திங் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் தயாங் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே உங்ககிட்ட நான் பென் ட்ரைவை கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் ஜேகே. உண்மையாவா? நிஜமாவா தயாங்? ஆமாம் ஜேகே, நீ தான் என்ன ஷூவில் பிலீவ் பண்ணுறியே. ஸோ அதனால தான் தயாங் நீ என்கிட்ட கொடுத்துட்றா, நான் அதை கொண்டு போய் என்னோடய பார்ட்னர்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிடும். நம்ம 2 பேரும் ஹாப்பியாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பியாக 2 பேருமே லீட் பண்ணலாம். சொல்லு தயாங், உனக்கு ஓகேவா அப்படின்னு இந்த பக்கம் தயாங் அப்படி ஜேகேவை பார்த்து
எனக்கு ஓகே ஜேகே, எனக்கு டபுள் ஓகே. ஸோ இங்கே பார், எனக்கு ஓகே இல்லாமல் உங்ககிட்ட நான் பென்ட்ரைவை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்குது. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. பட் என்றைக்குமே அதை என்கிட்ட கொடுத்ததில்ல. அவரோட பிஸ்னஸ் டீலிங் சம்திங் இந்த மாதிரிலாம். அவர் இதை என்கிட்ட கொடுக்கும் போதே தெரிஞ்சுது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் லாஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் உங்ககிட்டலாம் இல்லைன்னு சொல்லி நான் சென்னையை வறுத்துக்கிட்டேன். பட் ஜேகே, உங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணது வேறு. உங்ககிட்ட எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன்டா. எனக்கு வேறு எந்த பர்சன்கிட்டையும் கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட் உங்ககிட்ட கிடச்சிது ஜேகே. ஸோ அதனால் தெரியல இது என்ன ஃபீலிங்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு வேணால் மற்றவங்க லவ்னு நேம் சொல்லுவாங்க. பட் எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்காக இருக்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்குள்ளே இருக்க ஃபீலிங் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஹக் பண்ணுறான். ஸோ தயாங்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஸோ நம்ம போய் இப்போ ஸ்லீப் பண்ணலாமா ஜேகே அப்படின்னு நம்ம கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் அதே நேரத்தில் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க ஒரு கழுத்தை பிடிச்சி லைட்டாக கிள்றான். ஸோ தயாங்க அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜேகே இந்த பக்கம் அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஒரு லைட் மாதிரி எரியுது. ஸோ ரூம் ஃபுல்லாகவே ரெட் கலர் லைட். இதை பார்த்தோன்னே ஜேகே தாங்க பார்த்துட்டு ரூம் போட்டு வெளியே வராத, பத்திரமா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் அறக்க பறக்க வெளியே ஓடுறான். பார்த்தா மேன்ஷனுக்கு வெளியவும் அதே மாதிரி தான் ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ரெட் கலர் காட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க ஒரே இடத்துல. இந்த பக்கம் தாங்க காட்டினா அவன் அப்படியே உள்ளே இருக்கான். ஸோ ரூம்குள்ளே இருக்கும்போது அவன் பார்க்குறான் கபோர்ட் மேலே ஒரு ஃபோன் தான் இருக்குது. பார்த்தா ஜேகே ஃபோன் தான். ஸோ இந்த பக்கம் ஜேகே கீழே வந்துட்டு ஏய் என்னாச்சு, எதுக்கு எமர்ஜென்சி லைட் ஆன் ஆகிருக்கு, என்ன ப்ராப்ளம்? சார் அது வந்து நாங்கள் ஒரு செக்கிங்காக நியூ மிஷின் இறக்கியிருந்தோம். ஸோ அதை செட் பண்ணும் போது இந்த மாதிரி லைட்ஸ்லாம் ஆன் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை சார், இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். நாங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் அதை கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இன்னும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்காக நிறையவே பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம செக்யூரிட்டிக்காக. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், வேறு எதுவும் இல்லை. அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்து கிளியர் பண்ணுங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே காட்ஸை பார்த்து இன்னும் நிறைய செக்யூரிட்டி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், ஷார்க்கும் நம்ம இருக்கிற லொக்கேஷன் மட்டும் தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அந்த ஃபோன் எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு யாரோ நம்பர் டயல் பண்ணி பேச தான் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அந்த பக்கம். ஹலோ ஹலோ அங்கிள். தயாங் தயாங் என்னப்பா பண்ணுற, எங்கப்பா இருக்க? அங்கிள் அப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? சொல்லிட்டாருப்பா. நீ எங்கே இருக்க? அங்கிள் இது என்ன இடம்னு எனக்கு தெரியல, பட் இங்கே தான் எங்கேயோ இருக்கேன். என்னை கடத்திட்டு வந்திருக்கிறது ஜேகே ஜான்சன் குக், அவர் கூட தான் அங்கிள் நான் இருக்கேன். ஏய் என்னப்பாச்சு தயாங், ஏன் உண்மை பதட்டமாக பேசுகிறேன்? இல்லை அவங்கக்கிட்ட இன்னும் எவ்வளோ நாள் நான் இதையே சொல்லி ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் நான் அவங்கக்கிட்ட பேசணும் அங்கிள், அதனால தான் கால் பண்ணேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ நீங்கள் இதை எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா கிட்டே கன்வே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் இப்போ எங்கள் அப்பா கிட்டே கால் பண்ணால் என்னால் ஒழுங்காக பேச முடியாது. ஸோ அவங்க எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அங்கிள். ஸோ விஷயம் என்னென்னா, என்னோடய வீட்டில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக பின்னாடி யாரோ நிற்கிற ப்ரெசன்ஸ் தெரியுது இந்த பக்கம் தயாங்க்கு. அது வேறு யாரோ இல்லை, அங்கே நிற்கிறது ஜேகே தான். ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங், ஜேகே நீ எங்கே என்ன பண்ணுற ஜேகே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கையில் இருக்க ஃபோனை அப்படியே மறைக்கிறான் தயாங். அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே, தயாங் என்ன மறைக்கிற என்கிட்ட இருந்து, காட்டு என் ஃபோன் உன் கையில் எங்க? தயாங் என்னடா பண்ணிகிட்டு இருந்த, யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த, உண்மையை சொல்லு. ஜேகே அது வந்து சரி ஓகே, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா யாராலையும் இந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா ட்ராக்கர் இங்கே ஒர்க் ஆகாத அளவுக்கு அப்படி ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதே அவ்வளோ செக்யூரிட்டி இங்கே இருக்குது. ஸோ யாருக்கு ஃபோன் பண்ண அதையாவது சொல்லு. என்னோடய அங்கிளுக்கு. எதுக்கு தயாங்? ஏன்னா ஜேகே நான் ஸ்டில் உங்ககிட்ட அந்த பென்ட்ரைவ் கொடுக்கணுன்னு தானே நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நடப்பில் எனக்கு தப்புன்னு தோணுதுடா இது. ஸோ என்னை ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணுது. ஸோ அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு எனக்கும் ஸ்டில் இது வரைக்கும் தெரியாதுடா. ஓ தெரியாதா? சரி
இங்கே வா என் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி இழுக்கிறான். ஸோ தயாங் கிட்டே போனோடனே இங்கே பாரு தயாங், அந்த பென்ட்ரைவில் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் இங்கே பாரு எப்பயுமே நான் உனக்கு ஹானஸ்டியாக இருக்கேன் தெரியுதா? பட் செகே எப்பயுமே இந்த டைலாக்லாம் நீங்கள் பொண்ணுங்கிட்ட தானே பேசுவீங்க, என்கிட்ட பேசுகிறீங்க. நான் ஒன்றும் பொண்ணு இல்லை அப்படியே மெல்ட் ஆகிறதுக்கு. எதுக்கு தயாங்க இப்போ கோவப்படுறேன்? இப்போ பார்த்தா நான் தான் உன் மேலே கோவப்படணும். என் ஃபோனை எனக்கே தெரியாமல் எடுத்து இந்த மாதிரி கால் பண்ணதுக்கு. பட் நான் கோவப்படல, ஏன்னா உன்னோட மிஸ்டேக்கை ஆல்ரெடி நான் ரெகக்னைட் பண்ணிட்டேன் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு. ஸோ அதனால தான் இவ்வளோ செக்யூரிட்டிஸ் வீட்டை சுற்றி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாரு, என்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு, ஓகேவா? சரியா? இங்கே வா. ஏன் தயாங் திரும்பியும் மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்கா? ஓ, ஜஸ்ட் உனக்கு பென்ட்ரைவ் தானே வேணும்? அப்படிலாம் இல்லை தயாங். ஏன் வா, உனக்கு பென்ட்ரைவ் தான் முக்கியம், அதனால தானே என் கூட இவ்வளோ நாள் பழகினேன். தயாங் லிமிட்டை மீறி பேசிகிட்ருக்கா, என்னாச்சு உனக்கு? இல்லை சிக்கே, எனக்கு புரியுது நீ சொல்ல வர்றது என்னன்னு. ஜஸ்ட் பென்ட்ரைவ் கடைஞ்ச உடனேயும் என்னை தூக்கி டஸ்ட்பினில் போடுற மாதிரி போட்டு போயிடுவேன் அதானே? பட் ஜேகே, எனக்கு உண்மையாக சொல்லணும்னா பக்கத்தை விட்டு சொல்கிறேன்டா. தெரியலடா எனக்கு இது என்ன ஃபீலிங்னு சத்தியமாக எனக்கு புரியலடா. உன் கூட அப்படி இப்படி இருக்கும்போது எல்லா மூமெண்ட்டும் நான் என்ஜாய் பண்ணினேன். அந்த எல்லா மூமெண்ட்லேயும் அந்த ஹாப்பினஸ் நான் ஃபீல் பண்ணேன். இங்கே பாரு ஜெக்கே, இது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு தெரில, பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க நேராக போயிடுறான். ஸோ வெளியே தான் போகிறான் வீட்டை விட்டு. அங்கே எங்கே போகிறான்னா கிச்சனுக்கு தான். ரூமை விட்டு போகிறான். ஸோ ரூமை விட்டு நேராக நடந்து ஸ்டெப்ஸில் தான் போயிட்டுருக்கான் கிச்சனை ரீச் பண்ணுறதுக்காக. கரெக்டாக இந்த பக்கம் கீழே இறங்கி போகும்போதே நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணுறான். கார்ட்ஸில் எங்கே வேலை செய்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக அவன் அப்படியே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் தயாங் போகிறான். ஸோ நேராக தயாங் போயிட்டு என்ன பண்ணுறான்னா கிச்சனில் தான் வாட்டர் ஊற்றி குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே காட்டினா இப்போ என்ன சொன்னான், ஃபீல் பண்ணுறானா? எனக்காகவா? எனக்கு பிடிச்சிருக்கு தானே தயாங்கு சொன்னான். ஆமாம் ஜங்குக், நீ கேட்டது கரெக்ட் தான். தயாங்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணுறான் ஐடியட் மாதிரி. ஸோ அவன் பாட்டுக்கு தனியாக சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங் நம்பர் 1 நம்பர் 2 3 4 எப்பட்றா ஒரு ஹால்வேலே இவ்வளோ பேர் இருக்கீங்க, இதெல்லாம் தாண்டி எப்படி போய் தொலை போகிறேன்னு தெரியலையே. ஐயோ இங்கே என்ன இவ்வளோ செக்யூரிட்டிஸு, எப்பா கேமரா பாரு சென்டர் டு சென்டர் வச்சுருக்கான். எமர்ஜென்சி அலாம் வேறு தானாகவே ஆன் ஆகிடும் போலையே. இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கான், இவ்வளோ செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக என்னால் போக முடியாது. ஜேகேவே எனக்கு கூட்டிகிட்டு போய் விட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ என்ன தான் தயாங் பண்ண போகிற? இந்த மடையங்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிற? இல்லை நான் க்யூட்டாக வேறு ஆக்ட் பண்ணுமா? இல்லை க்யூட் ஆக்டிங் வேறு இவனுக்கு ஒரு கேடு. இவன் கூட எப்போ பார்த்தாலும் கிட்டே போனாலே அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க வைக்கிறான். மேபி அவன் கூட அதனால் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி டைமில் மேபி அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அது வரைக்கும் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோம், இல்லை நம்மளை இன்னும் டார்ச்சர் பண்ணியிருப்பான் அடிச்சு பென்ட்ரைவ்னு. ஸோ இப்போ எப்படி தான் நான் போகிறேன்? ஒரே வழி, அதுவும் அந்த பென்ட்ரைவ் வச்சு தான் தப்பிக்கணும். அதில் என்ன தான் இருக்குது அப்படி? என் அப்பா என் கையில் கொடுத்து இதில் என்னோடய மானம் மரியாதை என் அந்தஸ்து எல்லாம் இருக்குது தயாங்கண்ணா. ஸோ வாங்கி எடுத்து வச்சுக்கினேன். இவ்வளோ பெரிய மாஃபியாக்கே இது தேவைப்படுதுன்னா என்ன கண்டென்ட் உள்ளே இருக்குன்னு தெரியலையே. தயாங் வீட்டுக்கு போனோடனே அந்த பென்ட்ரைவை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். நம்ம அப்பா எதையும் லாபம் இல்லாமல் எந்த விஷயமும் பண்ண மாட்டாரே மனுஷன். என்னை வளர்த்ததுக்கு காரணமே ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் அவர் கையில் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் அப்புறம் இப்போ எதுக்கு இந்த பென்ட்ரைவ்? மேபி அந்த பென்ட்ரைவுக்கும் ஜேகேக்கோ கன்ஃபார்ம் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சும்மா திங்க் பண்ணாத தயாங், எது வந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அது ஒரு கிளாஸ் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு ஸோ அப்படியே அந்த ஹால்வேவை தான் பார்த்து நடந்து போகிறான். ஸோ நேரம் மேலே நடந்து போகிறான். பார்த்தா ஜேகே ஸோ உட்காந்து சம் ஃபைல்ஸ் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே பக்கத்தில் அப்படியே போய் தாங்க உட்காரான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் போடுறேன்.
ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணவே தொண்டை லைட்டாக வலிக்குது. பட் இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆர்மிஸ், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. எனக்கு தெரியும் நீங்களே என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நான் வீடியோ போட்டு 18 days ஆகுது, அதனால். ஸோ இனிமேல் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன்டா ஆர்மிஸ். பபாய் ஆர்மிஸ், லவ் யூ, பாய்.